அங்கே என்ன சின்ன பசங்க வெல்ல மாட்டோம்னு நினைக்கிறியா? நான் வீரன். ஏன் நீ தான் பெரிய கட்சியாச்சே, எல்லாம் 100 ஆண்டு ஆயிடுச்சே, திராவிட நூற்றாண்டு இது 50-55 வருஷம் ஆச்சு. அதிமுக ஒத்தை அணியில் ஒண்டி கொண்டி ஒரு சின்ன பையலுக்கு 10 ரூபா கையில் காசு இல்லாமல் உண்டியல் குளிக்கிட்டு ஒத்தையா நிற்கிறான். நீ எது கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர? நான் எத்தனை பேர் வேணாலும் வாடா மோதி பாப்பங்கிறல்ல. எத்தனை 1000 பேர் நின்றாலும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காதேங்கிற தத்துவத்தை படித்த வேணாம். ஏன் 22 நாடுகள் உலக நாடுகளின் துணை கொண்டு சிங்களன் எங்களை வீழ்த்த வந்தான். என் தலைவனின் இராணுவத்தை ஒற்றை மகன் வெறும் 25,000 பேரை வச்சு சண்டை செஞ்ச மரவண்டா என் தலைவன் பிரபாகரன். உன்னை மாதிரி கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஏன்னா நீ என்ன கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர? நீ உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிற்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாசு, நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன எச்சம், என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்லை, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நான், ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூரில் நிற்போம் 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுவது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்கள் தோற்றோம், வரலாற்றில் எங்களவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சனன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். இன்னைக்கு வீழ்த்துவான்டா, இன்னைக்கு அடிப்பான், இன்னைக்கு திட்டுவான். ஒரு நாள் உச்சி முகந்து இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற காலமும் வரும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை, கோட்பாட்டை கவனி. உங்கள் பிள்ளைகள் காசை முன்னிறுத்தி அரசியல் செய்யல, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம். எது சரியா இருக்கும் எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல. எது சரியா இருக்குமோ அதை போடுங்க. நாட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை போடுங்க. வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற என் மண்ணிலே நீங்களே வேளாண்மை சின்னத்துக்கு விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், இல்லை வேற நாட்டில் இருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து போடுவானா? எவன் போடுவான்? எல்லா விவசாயம் ரோட்ல போட்ட அந்த ஆட்சிக்காரங்க போட போறியா? நீ போராடின இடத்துல அவன் பக்கத்தில் ஒன்று இந்த மகனுக்கு போட போறியா? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எந்த வேளாண் போராட்டத்தில் நான் பயங்கர மகன், என் பிள்ளைகள் நாங்கள் நிற்கல. பிரச்சனையெல்லாம் தந்தவன் ஒரு பக்கம் நிற்கிறான், அதே கூட்டத்தோட நிற்கிறான், கோடி கோடியாக கொட்டி நிற்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு உன்னோட நின்று போராடினவில்லை, உன் பக்கத்தில் நின்னவில்லை. உன் குறையை கேட்டு மனுவை வாங்கி உன் கண்ணீரை துடைச்சி நீ சாஞ்சலுக்கு தோலை கொடுத்து உன் கையை இருக பற்றி ஆறுதல் சொன்ன மகன், இந்த பிரச்சனையை தீர்க்க வந்த மகன் இந்த பக்கம் நிற்கிறேன். நீ எந்த பக்கம் நிற்க போற? அதான் பிரச்சனை. நீ மறுபடியும் பிரச்சனையை தந்தவன்ட்டே அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே ஆண்டவங்களால தான் பிரச்சனை. மறுபடியும் அந்த கொடுமைக்காரன்ட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். நீ மறுபடியும் ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, பிறந்து கையில் எடுத்தோடனே கற்பழிச்சு கொண்டு போடுவான். நீ என்ன பண்ணுது இந்த அரசு? என்ன செஞ்சிருச்சு? எத்தனை காவல் நிலைய மரணங்கள், எத்தனை கற்பழிப்பு கொலைகள், எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு ஊழல் லஞ்சம், எவ்வளவு வளை கொள்ளை. இது எப்படி சகித்துக்கிற? எப்படி உனக்கு தூக்கம் வருது? இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, உன் பிள்ளைகளை இந்த நிலத்துல இத்தனை பிரச்சனைகளோட விட்டுட்டு போறியா? குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? உன் பிள்ளைக்கு படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? சாப்பிட நஞ்சில்லாத உணவு வச்சிருக்கியா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மாம்பழத்தை நீ அப்படியே நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட முடியுமா? திராட்சை பழத்தை சாப்பிட முடியுமா? சொல்லு. அன்னைக்கு உன் தோட்டத்தில் பறிக்கும் போது மாம்பழத்தில் அறுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இன்னைக்கு இருக்கா? பூச்சி கத்திரிக்காய், பூச்சி வெண்டைக்காய், பூச்சி ஏதாவது காட்டு, பூச்சி தக்காளி காட்டிரு பார்ப்போம். ஏன் நஞ்சு விஷம் விளையிறதெல்லாம் விஷமா விளையுது. பூச்சி திங்க முடியாது, செத்து போகும்.
அது உடனே செத்துருது, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ, அவ்வளவுதான். ஒரு நல்ல உணவை வைத்துட்டு போக முடியவில்லை, சுவாசிக்க காற்றை வைத்துட்டு போக முடியவில்லை. நீ காற்றை சுவாசிக்கிற, காற்றையா சுவாசி கொண்டிருக்க, கந்தக தூசியை சுவாசி கொண்டிருக்க. இத்தனை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேண்டும். இது ஆய்வு. எத்தனை மரம் இருக்கு, எத்தனை கார் ஓடுது நீ பார்த்துக்க. புவி வெப்பமாகிறது காரணம் என்ன? இந்த ஆலை புகை பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கு புதைந்து போன எரிபொருள்கள், மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, இவைகளை எடுக்கிறதுல மேலே எழுகிற நச்சு காற்று, அந்த தூசி, இந்த தூசி, இந்த ஆலைகளின் தூசி, இதெல்லாம் இந்த புகையெல்லாம் மேலே போய் தான் காற்றை மாசுபடுத்துது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும் சராசரி, குறைஞ்சபட்சம். உங்கள் நாட்டில் எத்தனை இருக்கு சொல்லு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு, 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் 100 கோடி மரம் நடுறதுக்கு உத்தரவிட்டிருக்கேன்னு. ஏன்? அவன் பிரதமர், அது நாடு, இது சுடுகாடு. உன்னை எதை பற்றி கவலைப்படுவான்? குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண உணவு இல்லை, வாழ இடம் இல்லை, எது இல்லைனாலும் கவலை இல்லை. உன் ஓட்டு. உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன்? உனக்கு ஓட்டு இருக்கு. உன்னை உயிராகவோ, உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உனக்கு ஒரு உரிமை இருக்கணும், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும், கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றி தான் கவலைப்படுவான். அதை கவலைப்படுவான் தான். வாக்குக்கு 2000 தாரேன், உனக்கு 20,000 தாரேன், உனக்கு இலவசம் தாரேன், அண்டா தாரேன், குண்டா தாரேன்பா. நான் அதெல்லாம் தரமாட்டேன். ஏன்? நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதுனால தரமாட்டேன். அதனால நீ உன் வாக்கை, உன் ஓட்டை எனக்கு தந்தாத்தான், தரலைன்னா போ. நான் ஏன் அதை கத்திக்கிட்டு இருக்கேன்? நாங்கள் அதை செய்கிறோம், பிறந்துட்டோம் உங்க கூட, உங்க வயிற்றுல. அப்போ எங்களுக்கு பிறவி கடமைன்னு ஒன்று இருக்கு, அதை செய்கிறோம். எங்களை பாரு, என்னையும் என் தங்கச்சியும் பாரு, என் பிள்ளைகளை பாரு. 4 முறை பொது தேர்தலில் நின்று தோற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த முகம் தெரியுதா? எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு தன்னம்பிக்கையோட தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எப்படா அப்படி உற்சாகமா இருக்க? உடலாற்றல் இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி, இதய துடிப்புல இல்ல, லட்சிய துடிப்புல ஒரு வெறி, எப்படியாவது சரி பண்ணணுங்கிற வெறி. இது என்னுடைய வழி இல்லை, 5000 3000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த வழி. இந்த நிலத்துல என் பாட்டன் தீரன் சின்னமலை கழுத்து இறுகி கசிஞ்சு போன மூச்சை விட்டு போனால, அது உழவுது பாரு. என் மண் அடிமையாயிடக்கூடாது அந்நியனுக்குன்னு, அந்த மண் அந்நியனுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு தூக்கில் தொங்குனான என் பாட்டேன். அந்த மண்ணை இந்த அயோக்கிய போய் வெட்டி விற்கிறான், ஆற்றுல மணல் அள்ளி விற்கிறான், மலை அள்ளி விற்கிறான். இப்போ தீரன் போறான் மாதிரி பேரன் போராடுறான். என் தாத்தன் கேட்டான், நான் என் பாட்டேன், வெள்ளைக்காரன் தீரா, நீ நாட்டை ஆண்டுக்க, நமக்குள்ள போர் வேணாம், 100 விழுக்காடு வரியில் கப்பத்தில் நீ 50 விழுக்காடு நாட்டை நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிட்டு 50 விழுக்காடை எங்களுக்கு கப்பமாக கட்டுன்ட்டு அவர் சமரசம் செஞ்சிருந்தா, உங்களை மாதிரி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளாக இருந்தா, அந்த ரத்தம் அவனுக்கு ஓடி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. பேசாமல் சரிப்பான்னு காட்டிட்டு போயிருப்பாள், நாடு மக்களும் எப்படியா போனா என்னன்னு. ஆனால் அவன் அன்னைக்கு யாரு நாட்டை யாரால எவன்டா அனுமதி கொடுக்கறது? டே யாரா நீ? ஏண்டா இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் என் நாட்டாள ஒருத்தனும் கூட வட தகுதி இல்லாமல் போச்சு, வந்தே போனவெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறீங்க, தொலைச்சு பெறுவேன்னா அதுதான் அவன் பேரன் சொல்கிறேன். இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்றதுக்கு இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு கூட வட தகுதி இல்லாமல் போச்சு. வந்தே போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கேட்டு முட்டிக்கால் போட்டுக்கிட்டு நிற்கிற சொல்லு. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சு? மரணத்தை விட மானத்தமிழனுக்கு மானமே பெரிதுன்னு தூக்கில் தொங்குனாண்டா நம்ம பாட்டேன். போடா தூக்கல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்து தமிழ் அறிவியல் மொழி இல்லைமாண்ட அந்த அயோக்கிய திராவிட திருடங்க உலகத்தில் 1800 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும்னு உலகத்துக்கு காட்டினவன் ஓம் பாட்டண்டா கரிகால் சோலை. அவன் கட்டின கல்லணையை பார்த்து வெள்ளைக்காரன் வந்து தொப்பியை கழட்டி வச்சு வணங்கிட்டு போயிட்டான்டா வாட்ஸ்அப்னு. ஒன்றுத்தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியல. டே மேலே இருந்தாண்ட தண்ணி கீழே இறங்கும், என் உடன் பிறந்தவனே கீழே இருந்து தண்ணியை மேலே ஏத்தின பிறந்தகடா நம்ம பாட்டேன் காளிங்கராயி பைத்தியக்காரா.
அதோட அவனை பெற்றது தமிழ்ரா. தமிழ் அறிவியல் மொழியில் பைத்தியக்காரன். வெங்கல மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவன்டா இருக்கான்? ஒவ்வொன்றையும் பகுத்து வகித்து வைத்த பரம்பரையில் பிறந்தவன் நீ. மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டத்தின் மகன் நீ. நீ 5க்கும் 10க்கும் கையேந்துவதை, அரிசிக்கும் பருக்கும் அல்லாடுவதை பார்க்க சகிக்க முடியாத மானத்தமிழ் பிள்ளைகள் தான் இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எளிய பிள்ளைகள். பணத்துக்கு வாக்கு என்பது உன் இனத்துக்கு தூக்கு என்பதை புரிந்து கொண்டு அறிவு சமூகம், எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள், யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிறார்? பணத்திற்கும் பதவிக்கும் போகாமல் யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நிற்கிறார்? தோல்வியையும் வெற்றியும் சமமாக கருதுகிற பிள்ளைகள் யார் என்பதை கவனத்தில் எடுத்து, எந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல், எந்த பிள்ளைகள் முன்வைக்கிற கருத்து எது சரியாக இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் எது ஒன்றும் இலவசம் தரமாட்டோம். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3ம் தரமாக, சரியாக, சமமாக, கட்டணமில்லாமல் தருவோம். எப்படி தருவோம்? உலகத்தரத்திற்கு தருவோம். உலகத்திலே 5-6 நாடுகள் முன்னிலையில் இருக்கிறது. முதல் நாடாக பின்லாந்து கல்வியில் இருக்கிறது, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இந்த 3 நாடுகளை முந்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் கனவு கொண்டு இருக்கிறோம், நோக்கத்தோடு நிற்கிறோம். மருத்துவத்தில் நம் நாட்டை தவிர எல்லா நாடும் சிறந்துதான் இருக்கிறது. சிங்கப்பூர், அருகில் இருக்கிற மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், எல்லா நாடுகளும் சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறது. அந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு தரமான, சரியான, சமமான மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீர். இது 3ம் தான் உங்கள் பிள்ளைகளின் அரசு இலவசம் தரும். வேற என்ன தரும்? படிப்பு தரும், படிப்புக்கேற்ற வேலை தரும், அதற்கேற்ற சம்பளம் தரும். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க, மாண்பு மிக்க, மரியாதை மிக்க, மானமிக்க வாழ்க்கையை தரும். இவ்வளவுதான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசாங்க வேலை தரும். அவரவர் வாழ்விடத்திலே தரும். கவுண்டமலைமா அங்கே தரும், சூலூர் அங்கே தரும், பொள்ளாச்சி அங்கே தரும். என்ன தரும்? எப்படி தருவேன்? போட்டு காட்டுறேன் பாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, கணக்கில்லாத வேலையை தருவேன். நீ செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்யலாம் என்னுடன் பிறந்தவனை, இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. அதை தெரிந்து கொள். நீ கம்பி கட்டுறதுக்கு வைக்கப்படுவேன், நீ கொத்தனார் வேலை வைக்க வைக்கப்படுவேன், நீ விவசாயம் செய்ய வைக்கப்படுவேன், நீ ஆடு மாடு வளர்க்க வைக்கப்படுவேன். ஆனால் அரபு நாட்டில் போய் ஒட்டகம் வைப்பேன். நீ இங்கே டீ கிளாஸ், ஐயோ தேநீர் கிளாஸ் கழுவுறதா, அந்த சாதிக்கிற பைய கழுவுறதா, இந்த சாதிக்கிற பைய கழுவுறதா, நீ இதை நினச்சிக்கிட்டு இருப்ப. மலையாளி வருவான், எல்லாரும் ஒரே சாதி, அவனுக்கு பாண்டி தான். அவன் கல்வி ஒரு தேநீர் ₹10, ஒரு நாளைக்கு 800 1000 தேநீரை விற்று சம்பாரிச்சுட்டு போவான். நீ இதை பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்கே கழுவ வைக்கப்படுவ. அரபு நாட்டில் துபாயில் போய் கக்குஸ் கழுவிட்டு இருப்ப. உனக்கு ஒரு நோய் இருக்கு, உனக்கு ஒரு நோய். விவசாயம் செய்கிறது படிக்காதவன் செய்கிற வேலைன்னு. அப்போ படிக்காதவனை தவிர படித்தவனுக்கு பசிக்கக்கூடாது. குடலை வெட்டி வெளியே எடுத்துடணும். எப்படி எப்படி? ஆடு மாடு வளர்ப்பது அவமானங்கிற. அட பைத்தியம், சாராயத்தை விற்கிறதுல ஒரு நாடு 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு எடுக்குதுடா. பாலில் 3 லட்சம் கோடிடா பைத்தியக்காரா. இந்த சாராயம் உயிரை எடுக்கும்டா, பால் உயிரை கொடுக்கும்டா. எந்த பக்கம்டா நிற்கிறது? நம்ம சாராயத்தை மூடி பாலுக்கு போவோம்டா, மாடை வளர்ப்போம்டாங்கிறேன். என்னத்தை போட்டு உங்களுக்கு வா, ஒழுங்கா விவசாயிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு. போய் கேட்டுட்டு போய் படுத்துறாத. சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், கூட படித்தவன், அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சொல்லு. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கத்துறானாது கேளு. டேய், நாய் குலைச்சா கூட திரும்பி பார்க்கறேடா, என்ன நாயின்னு 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்டா, என்னை பாடுறா. உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் கத்துறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம மக்களின் பிரச்சனை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்காரங்களுக்கு ஓட்டு போடுறீங்களாடா. மக்களின் உங்க பிரச்சனையை மனசுல இதயத்திலிருந்து எடுத்து பேசுறவன் பக்கத்தை பாரு. எப்படி கத்துறோம் கதறோம்னு பாரு, எவ்வளவு அக்கறையா பேசுறோம்னு பாரு. அரை விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கே கூட்டணி கூப்பிட்டு நோட்டும் சீட்டும் கொடுக்குறான். அப்போ என்னை எவ்வளோ கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் நான் போகலை? உன்னை விட்டுட்டு போக மனம் இல்லை. நான் வாழணும்னா போயிருப்பேன். நாடு மக்களும் வாழணுங்கிறத நான் தனியாக நிற்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு ஓட்டப்படு. கூட்டணின்னு அலையாத. கூட்டணி வைக்கிறவன் ஒரு தவறை எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அது சரியாயிருமா? ஜெயிச்சு மறுபடியும் என்ன ஊழல் லஞ்சமாக ஆட்சி நடத்திடுவார? கொலைக்குள்ளாமல் இப்போ இல்லாமல் போயிருமா? டாஸ்மார்க்கை மூடிடுவாங்களா? சொல்லு. பார்த்து
மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்ட கேட்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. ஓட்ட கேட்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. இவன் நம்ம நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்துடுவான். நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்துடுவான். லஞ்சத்துக்கு பிறந்தது தான் நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்தது தான் நம்ம நாடடா. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை, அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்லை, பாடுபட்ட பூமி இல்லை. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மாற்றத்திற்காக நிற்கிற ஒரு மகத்தான புரட்சிக்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற அரிய வாய்ப்பு, காலம் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு மகத்தான கடமை இந்த தேர்தல். ஒவ்வொரு வாக்கும், நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு விவசாய சின்னத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகள் என் தங்கையின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான வெற்றி. திமுக வெல்வது அல்லது இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் வெல்வது என்பது வழக்கமான ஒரு வெற்றி. அவர்கள் வெற்றி ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஒரு மகத்தான சாதனை. வாக்குக்கு காசு கொடுக்காமல், இலவச அறிவிப்புகள் இல்லாமல் எளிய பிள்ளைகள் உயர்ந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை முன்னிறுத்தி நின்றார்கள், வென்றார்கள் என்ற சரித்திர பதிவு வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெல்லுங்கள். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெல்லுங்கள். நல்ல அரசியலை இந்த மண்ணில் விதையுங்கள், நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். உங்களின் வெற்றி வேட்பாளர் என்னுடைய தங்கை கலாமணி ஜெகநாதன். உங்கள் சின்னம் விவசாயி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.